ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை யாத்திராவும் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அற்புதமான ஒரு வார்த்தை, அருமையானவர்களே. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்னைக்கு வாழ்க்கையில் அநேக காரியங்களில் வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்ய போகிறோம், இது எங்கள் வாழ்க்கையில் கன்னிவாகுமா, என் பலவீனம் தான் என் வாழ்க்கையா, ஐயா அந்த கடன் பாரம் தான் என் வாழ்க்கையா, நான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா, இப்படி அழுது 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 அப்படிதான் வாழணுமா, நான் சிரித்து அகழ்மைகளக்கூடாதா, என்னெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? பைபிள் சொல்கிறது, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி ஒரு காலம் காண மாட்டீர்கள். இதற்கு அதுக்கு என்னையே சம்பந்தம்? எகிப்து என்றாலே நமக்கு முதலில் வருவது அடிமை. அங்கே யோசேப்பின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து ரொம்ப பாராட்டுதலோடு அழகாக எகிப்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அவனுடைய சகோதரர்கள குடும்பம், அவனுடைய தகப்பன் எல்லாம் சந்தோஷத்தோடு போறான். ரொம்ப ராயல் ட்ரீட்டுங்க. ராஜபசனையோடு அரண்மனைக்கு போய் அவங்களுக்கு தனியாக இடம் கொடுத்து லேண்ட் கொடுத்து எல்லாம் வாழ்கிறாங்க. ஆனால் யோசேப்பு மரித்த பிறகு அவனை அறியாத மன்னர்கள் வந்த பொழுது அங்கே கொடுமையும் அடிமைத்தனம் வந்துச்சு. இதை போல தான் ஒரு வேளை வாழ்க்கையில் நீயும் அடிமைப்படுத்திருக்கலாம். முதல்ல ரொம்ப இன்பமாக இருந்துச்சுது, ரொம்ப சந்தோஷமாக பழகினாங்க. நீ தான் என் உயிருன்னாங்க, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னாங்க. அப்படிலாம் சொல்லி அதை கொடுத்து இதை கொடுத்து அப்படி இப்படி இன்றைக்கு அவர்கள் உன்னை அடிமைப்படுத்துகிற அளவு, உட்காரு எந்திரி அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்துகிற அளவு இருக்கிறியா? உன்னை பார்த்தாலே ரொம்ப கேவலமாக, ரொம்ப உன்னால் ஒன்று இண்டிபெண்ட் தனியாக எதுவுமே செய்ய முடியல. நீ எதை செஞ்சாலும் குறுக்க வந்து நிற்கிறாங்களா? உன்னுடைய சுவாசம் கூட பயந்து பயந்து தான் விட்டுருக்கிறியா? அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்த பொழுது யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் என் ஜனத்தின் ஓத்திரத்தை பார்க்கவே பார்த்து அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொன்ன, அதை போல வேதனையாய் வாழ்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த உலகத்திலே வந்தார்? சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். அடுத்து என்ன? எகிப்து என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது, ஆபிரகாம் புறப்பட்டு போறாங்க 12ஆம் அதிகாரத்தில். அந்த தேசத்தில் பஞ்சம் வந்தோடனே எகிப்து பக்கம் போகிறான். போன உடனே அது சோதனைக்காரன் மாதிரி தன்னுடைய மனைவி சகோதரின்னு சொல்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறான். சோதனை, இச்சைகள். வாழ்க்கையில் சில நேரங்கள் நமக்கு சோதனைகள் பைபிள் வாசிக்க முடியாமல், ஜெபம் பண்ண முடியாமல் சில சோதனைகள் வருகிறது. இந்த சோதனை நிமித்தமாக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை விட்டு தூரமாக போய் விடுகிறோம், விழுந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டு ஜெயம் உள்ள கர்த்தராய் இருக்கிறபடினால் சோதிக்கப்படுகிற உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக சொல்கிறார். இனி அந்த சோதனை வழியாக நீ கடந்து போவதில்லை. எகிப்தின் நிந்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எகிப்தினுடைய வேதனைகளை நான் மாற்றி போடுகிறேன் சொல்கிறார். இன்று கண்ட எகிப்தியன் யார்? உன்னை அடிமைப்படுத்தின எகிப்தியன், உன்னை சோதித்த எகிப்தியன். இன்னொன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்மை நிந்தித்த எகிப்தியன், எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொல்லி அந்த யோர்தானை தாண்டினுடைய ஆண்டவருக்கு ஒரு கில்கால் என்று பெயர் வைக்கிறார்களே, என்ன நிந்தை! எகிப்தியர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களினாலே அந்த மக்களுக்கெல்லாம் எண்ணம், அவங்க ஆடு மேய்க்கிறவங்க, உருப்படாத கோஷ்டி, அவ்வளோதான். சில சமயங்களில் சில மக்கள் நம்ம ரொம்ப அற்பமாக பேசுவாங்க. நீங்கள் அற்பமாக பேசுகிற அந்த மக்களுடைய ஃப்யூச்சர் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் நம்ம ரொம்ப அற்பமாக பேசுனாங்களோ, நம்மளை பேசணுன்னாலே யோசித்த ஆளுங்கள்லாம் நீ பாம்போல் இருக்கிறாங்க. ஐயா ரொம்ப பரிதாபமாக பார்க்கும்போது நமக்கு பாவமாக இருக்குது. என்னதான் தெரியுங்க, ஒரு அம்மா கனம் பொருந்தி ஒரு அம்மா ஒரு ஹோட்டல் ஒரு சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருக்கிறேன். அங்கே ஏதோ பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஊழியக்காரன். அதை சொன்னால் போதும், அந்த அம்மா சொல்லுது, நம்மகிட்ட ஒருத்தன் வேலைக்கு இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு மச்சினம் தான் இவன், அவனுக்கு மச்சினம் தான் இவன். என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க. நான் என் பாட்டு வந்துட்டேன். ஆண்டவரே இப்படி இந்த அம்மா சொல்லுவோம். அவங்களா ஓ
என்ன நல்லா இருக்கியா ஐயா அப்படின்ட்டு சொந்தக்காரங்க போகிறாங்க. ஒரு கேவலமாக நடத்த. ஆனால் முன்னாடி பார்த்தா அந்த குடும்பத்துடைய நிலைமை ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு. எவ்வளோ பரிதாபம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், உன் நிந்தை நான் புரட்டி போடுகிறேன், உன் நிந்தையை நான் புரட்டி போடுகிறேன், உன் நிந்தையை நான் புரட்டி போடுகிறேன். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில அந்த நிந்திக்கு அந்த அவமானம் நம்மளை தொடருதுங்க. அன்னைக்கு பவுல் குளிர்காயினான் மெலித்தா தீவில் போய். அவனும் ஒரு விரியம் பாம்பு கடிச்சிட்டு போடிய தானே, கையிலே தொங்குது. உன் பிரச்சனை அப்படிதான். நீங்க நினைக்கிறா ஊரெல்லாம் கேவலப்படுத்துற அளவு அப்படியாக்கும் 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 அப்படியாக்கும். யூ வாண்ட் டு அவாய்ட் தட். ஆனால் அது முன்னாடி சொல்லுது. இயேசு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, அந்த நிந்தையை புரட்டி போடுகிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு காலம் நீ காண்பதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை மாற்றி போட விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார். இன்றைக்கு சொல்கிறார், இன்று கண்ட அந்த அடிமைத்தனத்தின் எகிப்தியனை நீ காண்பதில்லை. உன்னை சோதித்த அந்த எகிப்தியனை நீ காண்பதில்லை. உன்னை அவமானப்படுத்தின எகிப்தியனை காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு விடுதலையின் வாழ்வை செங்கடலை திறந்து ஜனங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணியது போல இந்த நாளின் காலை வேளையிலே உனக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். Have a wonderful blessed day. Amen.